சின்ன வயசுலேருந்து தலைவரை பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, என் வாத்தியார் திரு பாலாஜி சார் அவர்கிட்ட தான் நான் இந்த விஷயங்களையும் ஒரு தெளிவான ஒரு விஷயங்களையும் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ இந்த குயிலி இவ்வளோ பாராட்டுறீங்கன்னா, அதை நான் என் வாத்தியார்கிட்ட சின்ன வயசுலேருந்து இருந்ததில் அது ஒரு ஆழமாக அங்கே தான் காரல் மார்க்ஸை படித்தேன், ஆனால் அம்பேத்கரை படித்தேன், தந்தை பெரியாரை படித்தேன். அது மூலிமா நான் கற்றுக்கிட்டு வந்தது தான். அதுக்கு பிறகு கூகை திரைப்பட இயக்கம் அங்கேயே போகும்போது நல்ல கல்வியை கற்றேன். அரசியல் கல்வி ரொம்ப முக்கியமான கல்வி அது. என்ன, இந்த மக்கள் எளிய மக்களோட வாழ்வியல் அதெல்லாம் எப்படிங்கிறது அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன். அந்த கற்றுக்க இன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல படம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சது. சரிங்களா? எனக்கு ஜோஸ் சுமித் இசையமைப்பாளர் உண்மையிலே ஆரம்பத்தில் நான் நினைக்கல, ஆனால் செமையாக பண்ணிட்டீங்க. அப்புறம் என் கேமராமேன் பிரிவின் வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. சரிங்களா? மற்ற மேடம் ரீசெண்டாக வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மற்றவங்க நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் நல்ல வாழ்த்துக்கள். என்ன, நான் காரல் மார்க்ஸ், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கரை பார்க்கல, புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரை, அந்த 3 பேரையும் தலைவரை பார்க்குறேன், என் வாத்தியாரை பார்க்குறேன், ரஞ்சித் அண்ணாவை பார்க்குறேன். ஏன்னா அந்த 3 பேர்கிட்ட தான் நான் ஒரு உண்மையான கல்வியை கற்றுக்கிட்டேன். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். சின்ன வயசுலேருந்து தலைவரை பார்த்துட்டு இருக்கேன். ஆனால் இதில் ரொம்ப முக்கியமானது என்னென்னா, என் வாத்தியார் திரு பாலாஜி சார் அவர்கிட்ட தான் நான் இந்த விஷயங்களையும் ஒரு தெளிவான ஒரு விஷயங்களையும் நான் கற்றுக்கிட்டேன். இப்போ இந்த குயிலி இவ்வளோ பாராட்டுறீங்கன்னா, அதை நான் என் வாத்தியார்கிட்ட சின்ன வயசுலேருந்து இருந்ததில் அது ஒரு ஆழமாக அங்கே தான் காரல் மார்க்ஸை படித்தேன், ஆனால் அம்பேத்கரை படித்தேன், தந்தை பெரியாரை படித்தேன். அது மூலிமா நான் கற்றுக்கிட்டு வந்தது தான். அதுக்கு பிறகு கூகை திரைப்பட இயக்கம் அங்கேயே போகும்போது நல்ல கல்வியை கற்றேன். அரசியல் கல்வி ரொம்ப முக்கியமான கல்வி அது. என்ன, இந்த மக்கள் எளிய மக்களோட வாழ்வியல் அதெல்லாம் எப்படிங்கிறது அங்கே தான் நான் கற்றுக்கிட்டேன். அந்த கற்றுக்க இன்றைக்கி எனக்கு ஒரு நல்ல படம் பண்ணுறதுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு அமைஞ்சது. சரிங்களா? எனக்கு ஜோஸ் சுமித் இசையமைப்பாளர் உண்மையிலே ஆரம்பத்தில் நான் நினைக்கல, ஆனால் செமையாக பண்ணிட்டீங்க. அப்புறம் என் கேமராமேன் பிரிவின் வேறு லெவலில் பண்ணிட்டாங்க. சரிங்களா? மற்ற மேடம் ரீசெண்டாக வேறு லெவலில் பண்ணியிருக்காங்க. அப்புறம் மற்றவங்க நம்ம அசிஸ்டன்ட் டைரக்டருக்கு எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் நல்ல வாழ்த்துக்கள். என்ன, நான் காரல் மார்க்ஸ், தந்தை பெரியார், அண்ணல் அம்பேத்கரை பார்க்கல, புரட்சியாளர் அண்ணல் அம்பேத்கரை, அந்த 3 பேரையும் தலைவரை பார்க்குறேன், என் வாத்தியாரை பார்க்குறேன், ரஞ்சித் அண்ணாவை பார்க்குறேன். ஏன்னா அந்த 3 பேர்கிட்ட தான் நான் ஒரு உண்மையான கல்வியை கற்றுக்கிட்டேன். நன்றி, வணக்கம் எல்லாருக்கும். அனைவருக்கும் வணக்கம். இந்த மேடைக்கு வந்து நான் குறிப்பாக 2 பேருக்கு நன்றி சொல்லணும். ஒன்று வந்து எங்கள் அப்பா அம்மா, ஏன்னா ஒரு 10 வருஷமாக காலேஜ் முடிச்சுட்டு நான் இதான் பண்ண போகிறேன். அப்போ இன்றைக்கி வரைக்கும் என்கிட்ட அவங்க எந்த கேள்வியுமே கேட்டதில்லை. நான் என்ன பண்ணுறேன், எங்கே போகிறேன், வரேன், எதுவுமே கேட்க மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு தேங்க்ஸ். 2வது பிஎம் ப்ரொடக்ஷன்ஸ் அருண் ப்ரோ. கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம் முன்னாடி வந்து ஒரு ப்ராஜெக்டுக்காக நாங்கள் பேசியிருந்தோம். அப்போ வந்து அவர் என்கிட்ட சொன்னார், ஃபோனில் தான் பேசினேன், நான் அவர் பார்த்ததே கிடையாது. இந்த படத்துக்கு தான் நான் அவர் பார்க்குறேன். இந்த தீபாவளி பொங்கல் வந்தால் நல்வாழ்த்து சொல்கிற மாதிரி அவர் ஃபோன் போடுவார். ஸ்மித், நான் தான் அருண் பேசுகிறேன், நீங்கள் நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் ப்ரோ, எப்படி இருக்கீங்க அப்படின்னுவேன். நான் படம் பண்ணால் நீங்கள் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னுவார். 10 வருஷம் கழிச்சு நான் அதே மாதிரி ஞாபகம் வச்சு கரெக்டாக இந்த படத்துக்கு என்னை கூப்பிட்டதுக்காக நன்றி சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அடுத்ததான் வந்து குறிப்பாக இன்னொரு விஷயம் என்னென்னா, நான் ஏன் அவரை சொன்னேன் அப்படின்னாக்கா, ஒரு விஷயம் இருக்குது. லைக் சினிமாவை பொறுத்த வரைக்கும் சினிமாவில் இருந்து தோற்றவங்களை விட விட்டுட்டு போய் தோற்றவங்களோட எண்ணிக்கை ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கும். அது மாதிரி தான் சினிமாவில் இருக்கும்போது நம்ம விட்டுட்டு வெளியே போயிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம அந்த சிங்கில் இருக்க மாட்டோம். அவங்க பேசும்போது இல்லை நான் வேறு ஒர்க்கில் இருக்கேன் அப்படின்னு. ஏன்னா என்ன சினிமாவில் முதல்ல கூப்பிட்டு வந்தவங்க யாருமே என் கூட கிடையாது, எல்லாம் விட்டுட்டு அவங்க ப்ரொஃபஷன் பார்க்க போயிட்டாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எனக்கு வந்து இவர் ஒருத்தர் தான் தெரிஞ்சிட்டு இருந்தார். எப்போவுமே ஃபோன் போடுவார், நல்லா இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, நான் படம் பண்ணுறேன், நீங்கள் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லுவார். ஸோ அதுக்காக நன்றி அவருக்கு. அடுத்ததான் வந்து மேடையில் இருக்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ். திருமா சார் வந்ததுக்காக ரொம்ப நன்றி, ராஜன் சார். அப்புறம் என்னோட படம் டைரக்டர் ஸ்ரீஜர் சார், அடுத்து பாலாஜி சக்திவேல் சார், அப்புறம் எங்கள் ஹீரோயின் லிசி மேம், சின்ன ஹீரோயின் தன்ஷிகா, டைரக்டர் சார். ஐயோ, அவர் பற்றி கண்டிப்பாக நான் சொல்லி ஆகணும். நான் வந்து என்ன பண்ணுவேன்னா, டியூன் கேட்பாரு, நான் ஒரு சீன் சொல்லுவார், நான் ஒன்றும் டியூன்லாம் போட்டு சார் இது எப்படி சார் இருக்குது ஓகேவா அப்படின்னு.
அந்த டியூன் அப்படியே கேட்டுனே இருப்பார், கொஞ்ச நேரம் கேட்டுட்டே இருந்துட்டு திடீர்னு கொஞ்ச நேரம் கழிச்சு ஸ்மித் வேறு மாதிரி போடுறீங்களா அப்படின்வாரு. நான் சரி சார் நான் பண்ணித்தரேன் சாயங்காலமாக பண்ணுவோம் அப்படின்வேன். திரும்பவும் பார்த்தா திரும்ப மறுநாள் கேட்கும்போது இல்லைங்க கொஞ்சம் வேறு மாதிரி வேணுங்க அப்படின்வாரு. நானும் அவர்கிட்ட ஒரு தடவை என்ன பண்ணேன், அப்படியே பிடிச்சி வைக்கிற மாதிரி ஒரு நாள் ஆஃபீஸில் வச்சுட்டு சார் உங்களுக்கு என்ன தான் வேணும் சொல்லுங்கள், எப்படி தான் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க அப்படின்னேன். அவர் சொன்னார் இல்லை குயிலி படம் வந்து கமர்ஷியலான எலிமெண்ட்ஸ் வேணாம், எனக்கு வந்து அப்படியே இந்த ஒரு காவியம் மாதிரி அப்படியே கவித்துவமாக போயிட்டோம், ஏன்னா அது வலி சொல்கிற படம், நீங்கள் அப்படியே கமர்ஷியல் ஸ்டைல்லே இருக்கும்போது எனக்கு ஒரு மாறு இருக்குண்ணே. நான் சொன்னேன் சார் அதுதானே பிரச்சனை, நீங்கள் சொன்னீங்கன்னா நான் உடனே குத்துருவோன்னு சொல்லி முதல்ல ஓகே பண்ணாதான் அம்மா பாட்டு. அம்மா பாட்டு போட்டதுமே டக்குன்னு யார் அப்படின்னோடனே ஸ்நேகன் சார் எழுதிட்டோம், வைக்கம் பாடட்டும் அப்படின்னு சொன்னாங்க. வரிகள் எதுவுமே பண்ண முடியாது, டியூனை பார்த்துட்டே ஓகே அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ அதுக்காக முருகசாமி சாருக்கு நன்றி. அதுக்கு அடுத்து வந்து இன்னும் ஸ்பெஷலாக சொல்லணும் அப்படின்னாக்கா முருங்கக்கா சிப்ஸ் டைரக்டர் ஸ்ரீஜர் சார் ஒரு டேலண்ட்டை ஐடென்டிஃபை பண்ணுறதுல அவர் ரொம்ப கெட்டிக்காரரு. ஏன்னா ஒன்றுமே பண்ணாமல் சும்மா கீபோர்டு வச்சு பண்ணிட்டு இருந்தேன், என்ன கூப்பிட்டு நீ பண்ணுவியா, சரி வா ஒரு டியூனை போட்டு காமி நீ எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாரு. அதுக்காக சார் தேங்க்யூ. இந்த மேடையில் வந்து நீங்கள் இருக்கிறது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதுக்கடுத்து இந்த படத்தை பற்றி சொல்லணும் அப்படின்னாக்கா படத்தில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 பாடல் இருக்குது. எல்லா பாட்டுமே வந்து மாண்டேஜஸ் தான். ஸோ சீன் வழியை சொல்கிற மாதிரி, ஒன்று ஃப்ரெண்டு குடிக்காதன்னு சொல்கிற மாதிரி, ஒன்று அம்மா பாடுற மாதிரி, எல்லா எமோஷன்ஸுமே குடிக்காதீங்க தான் சொல்லும். அந்த மாதிரி இருக்கும்போது அருண் ப்ரோ வந்து இந்த படம் குடிக்கு எதிரானது அப்படின்னப்ப எனக்கு ஒரு பெரிய டவுட் இருந்தது. ஏன்னா அவர் வந்து இடமோ பாண்டிச்சேரி. நான் கேட்டேன் சார் பாண்டிச்சேரியிலேருந்து நீங்கள் பாட்டு குடிக்க வராது இப்படிலாம் படம் எடுத்தீங்கன்னா எப்படி சார் லாஜிக்கா அப்படின்னு. அவர் சொன்னார் இல்லைங்க பாண்டிச்சேரியிலேருந்து வந்து எடுத்தாதாங்க வெளியில் இருக்கவங்களுக்கு தெரியும், இங்கேருந்து ஒருத்தன் வந்து இப்படி சொல்லிக்கிறான் அப்படின்னு சொல்லி சொன்னார். ஸோ சார் எனக்கு தெரிஞ்சு குயிலி அந்த நேமை ரீச் பண்ணிச்சுன்னு நினைக்கிறேன். அடுத்ததான் வந்து லாஸ்ட் எங்கள் குயிலி டீம் ஃபுல்லாக நான் நன்றி சொல்லியே ஆகணும். ஏன்னா இந்த படத்தோட பாட்டு பொறுத்த வரைக்கும் ஒரு 4 பேர் புதுசாக பாடியிருக்கிறாங்க. லைக் ஜோர்டன், யுவஸ்ரீ, சிபி, சாயனா இவங்கலாம். அண்ட் எங்கள் டீமில் வந்து 2 பேர் புதுசாக எழுதிருக்காங்க. மேனேஜர் வந்து லிரிக்ஸ் எங்கே ராம் ப்ரோ அவரும் அப்படிதான். டேரக்டருக்கு செம்ம ஏற்றாள் அவர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதே மாதிரி வார்த்தை வேணும்னா ஃபஸ்ட்டு பாட்டு பண்ணும்போது ஓப்பனிங்கில் என்ன வைக்கலாம் அப்படின்னு யோசிக்கும்போது அவர் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடே போட்டுருங்களேன், எதுக்கு எல்லா தேட்டர்லையும் அதான் போட்டுருக்காங்க நம்மளும் அதே பாட்டாக பண்ணிடலாம் அப்படின்னு அந்த ஓப்பனிங்கில் எனக்கு கொடுத்தது ராம் ப்ரோ. அடுத்து வருவார்னு நினைக்கிறேன், அப்போ என்னை பற்றி எதோ சொல்லுவார். அதுக்கடுத்து வந்து விஜய் ப்ரோ அவரும் எழுதியிருக்காரு அந்த போராளி பாட்டு, கண்டிப்பாக அவரும் பேசுவார். அடுத்து எங்கள் டைரக்ஷன் டீம் அஜித், பாலா அவங்களுக்கு தான் தேங்க்ஸ் சொல்லலாம். ஏன்னா சில நேரத்தில் வந்து நாங்கள் ஒர்க் பண்ணிருக்கும் போது அண்ணா இப்படி வைக்கலாமா அப்படி வைக்கலாமா நிறைய சஜஷன்ஸ் கொடுப்பாங்க. அதுக்காக ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். தண்ணி வேணும். தேங்க்யூ சார். சொல்லிக் கொள்கிறேன். இப்படம் வந்து அருமையாக செஞ்சுருக்கிறாங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் பார்த்து பண்ணியிருக்கிறாங்க. கொஞ்சம் டைம் எடுத்தாலும் நல்லா பண்ணியிருக்கிறாங்க. உண்மையிலே இந்த இடத்துல அருண் சாரை பாராட்டியே ஆகணும் சார். ஏன்னு கேட்டிங்கன்னா கமர்ஷியல் படங்கள் எடுக்கிற இந்த சூழ்நிலையில் ஒரு மதுக்காக இவ்வளோ சிரமப்பட்டு இவ்வளோ கஷ்டப்பட்டு பெரிய ஸ்ட்ரகிளில் இந்த படத்தை எடுத்து முடிச்சிருக்கிறாரு. இந்த படத்தை மிக விரைவில் தியேட்டரில் கொண்டு போகிறதுக்கு நாங்கள் எல்லா வகையிலும் முயற்சி எடுத்துகிட்டு இருக்கிறோம். இந்த படத்தை மீடியா நண்பர்கள் எல்லாருமே உதவி பண்ணி சிறு படத்தையும் கொஞ்சம் நல்லபடியாக பண்ணி கொடுங்க என்று பணியோடு கேட்டுக்கொள்கிறேன். எனக்கு இந்த வாய்ப்பு அளித்த திரு அருண் அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஸோ ஆடியோ லான்ச் இப்போ நடக்க போகுது. தோல் திருமாவளவன் அவர்கள் ஆடியோ லான்ச் பண்ண போறாரு. அதை வாங்குவதற்காக கே ராஜன் அவர்களும் பாலாஜி சக்திவேல் அவர்களும் இணைந்திருக்காங்க.